ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog தான். அது கூட ஒரு குட்டி ஷாப்பிங் மாலும் பார்க்கலாம். ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம். நைட் டின்னருக்கு நல்ல சுடாக இட்லியும் வடக்கறியும் செய்யலான்னு இருக்கோம். இவங்க 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. பாப்பா கொஞ்ச நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நான் டோரை க்ளோஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ திடீர்னு தான் vlog பண்ணலாமேன்னு தோணுச்சு. அப்புறம் தான் அம்மாவை இங்கே நிற்க வச்சுட்டு, ஏன்னா பாப்பா டக்குன்னு கலைச்சி போட்டுருவாங்க எல்லாத்தையும். அதனால் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன். வருஷத்துக்கு 2 வாட்டியாவது இந்த மாதிரி நான் டீக்ளட்டர் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போ கொஞ்சமாக இருந்தால் அதை நீட்டாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாலே நமக்கு பாதி டென்ஷன் இருக்காது. முன்னெல்லாம் அப்பப்போ நீட்டாக அடுக்கி வச்சிட்ருப்பேன். இப்போ அந்தளவுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. சரி, இப்போது வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வார்ட்ரோப் க்ளீனிங், அதுக்கப்புறம் அதை டீக்ளட்டர் பண்ணுற வேலைலாம் தான் பெண்டிங் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த துப்பட்டா பேண்ட் எல்லாம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் மடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி டிசைனர் துப்பட்டா போடுறது ரொம்ப பிடிக்கும். டாப் சிம்பிளாக இருந்தாலும் ப்ளெயினாக இருந்தாலும் துப்பட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ண மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய துப்பட்டாவோட டாப் எல்லாம் இப்போ இருக்காது, ஆனால் துப்பட்டா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட் எல்லாமே டிசைனர் துப்பட்டா இருக்கும். அப்புறம் ஒரு சிலது இந்த ஷிஃபான் துப்பட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குது. சரி, இந்த ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டோரில் வாங்கினது. சேல் போட்டிருந்தாங்க விமென்ஸ் டேக்காக, அந்த டைமில் தான் வாங்கினது. இது கூட புதுசு தான், நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதுவும் இன்ஸ்டோரில் தான் வாங்கினது. இதுவும் நல்ல ஒரு காட்டன் துப்பட்டா தான். இன்ஸ்டோரில் நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க துப்பட்டாக்கு. இது தவிர நான் ட்ரெண்ட்ஸில் கூட எடுத்திருக்கேன். வேறு எங்கேயும் நான் அவ்வளோவா எடுத்ததில்லை. எக்ஸிபிஷன்ஸ்லாம் கூட நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். நம்ம பிடிக்கும்னா அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி எடுக்கலாம். நான் இது ஆஃபரில் தான் எடுத்தேன். விமென்ஸ் டேன்றதுனால 10% இது ஆஃபர் போட்டிருந்தாங்க. அடுத்தது ஒரு சாரீ ஆர்கனைசர் மாதிரி வாங்கி அதில் தான் துப்பட்டா ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா அயன் பண்ணி அதில் எடுத்து வச்சிட்டோன்னா அது அப்படியே இருக்கும். நான் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேன். நீங்கள் கிச்சனில் நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சிட்ருக்காங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, நட்சத்திர சோம்பு, நல்ல பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கணும். மீடியம் சைஸ் தக்காளி 2, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே கடலைப்பருப்பு ஒரு 2 hours நம்ம ஊற வச்சுருக்கோம். அதையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நாங்கள் எங்கள் கிச்சனுக்கு வந்தாலே பாப்பாவும் கூட வந்துடுவாங்க. இப்போ ஒரு தவாவை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். தவா சூடாகிறதுக்குள்ளே இங்கே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கூட காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம். என்ன வேணும்? என்ன வேணும்? பாப்பா ஒரே சத்தம். என்னன்னா உடச்சக்கல்ல வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். அது கூடவே வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். வா வா. பாப்பாக்கு இப்போலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் உடச்சக்கல்ல தான். அது ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். நானுமே ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக போட்டு கொடுத்துருவேன். இருக்கிற அந்த 6 பல்லை வச்சு நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. யூஸ்வலாக இது வடை ஃப்ரை பண்ணி எடுத்து பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோன்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு அந்த பேஸ்ட்டை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது மொத்தமாகவே நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிடலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது இங்கே வெந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். இந்த சோம்பு, ஹோல் கரம் மசாலா எல்லாமே தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதங்கணும். இங்கே இந்த கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அழகாக அதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து உடைஞ்சா பரவாயில்ல, எப்படியும் நம்ம உடைச்சி தான் போட போகிறோம். இது வந்து ஒரு ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்படியும் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து குக் தான் பண்ண போகிறோம். வெங்காயம் வதங்குற நேரத்துக்குள்ளே இது நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது. வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதே சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம ஜாரில் வந்து கொஞ்சம் அந்த பருப்பு இருக்கும், அதோட அந்த கழுவின தண்ணியும் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வரணும். இதெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே ஓரளவுக்கு வெந்துருச்சு. வடை பொரிச்சு செய்யும்போது நிறையவே ஆயில் எடுக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னதான் இட்லி கூட சட்னி, சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல ஒரு மழை சீசனுக்கு சுட சுட இட்லியும் வடைக்கறியும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்ல. இப்போ நாங்கள் எல்லோரும் உட்காந்து அப்படியே டின்னர் சாப்பிட்டாச்சு. அடுத்தது நான் டிமார்ட்லேருந்து என்னென்னலாம் வாங்கினேன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டோம். ரொம்ப வாங்கலை இந்த மாதத்துக்கு. சரி, ஸ்கூல் லீவ் தானே, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கிற இந்த கிரேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒன்று ஹேண்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிமார்ட் ப்ரைஸ் வந்து 45 rupees. இதெல்லாம் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் அதிகமாக தேவைப்படுது, ஏன்னா எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுக்கறதுனால. முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போது இல்லை. ஏன்னா தம்பி வந்து அப்ராட்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. மொத்தமாக ஒரே டைமில் வாங்க முடியாது, அதனால் போகிறப்போ 1-2 இது மாதிரி வாங்குகிறோம். நான் வந்து இங்கே முருகன் ஸ்டோரில் தான் வாங்குவேன். அங்கே கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் வந்து விலை கம்மியாகவே இருக்குது. இதோட விலை 149. நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் தான். அப்புறம் இது நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர். 3 நல்ல அழகான இந்த பேஸ்டல் ஷேட்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இதோட விலை வந்து 279 rupees. அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருந்தது. சைஸுமே நல்ல பெருசு, நல்ல டெப்த்தாக இருந்தது. நல்லாவே ஏர்டைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி வாங்கினோன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட அந்த பிளாஸ்டிக் வந்து சில டைம் வந்து செப்பரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நல்ல ஃபினிஷிங் இருந்தது. அடுத்தது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் 2 வாங்கியிருந்தேன். மேரேஜ் டைமில் வாங்கின கண்டெய்னர்ஸ் தான் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பிளாஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ணாமல் கிளாஸ் கண்டெய்னர் இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் வாங்கணுன்னு தான் ஆசை. ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதுனால அப்பப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் கிளாஸ் வச்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து எனக்கு நல்லாவே பட்டர் ஹேண்ட்ஸ், நான் அடிக்கடி கீழே போட்டுருவேன். சின்ன சின்ன ஸ்பைஸ் ஜார்ஸ்லாம் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் தான் எனக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் பிளாஸ்டிக்ஸ் மோஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வாங்காததுக்கு காரணம் அதோட ப்ரைஸ் தான். இது நல்ல 1 kg பிடிக்கிற அளவுக்கு பெருசு. எனக்கு 179 வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. அதுவும் சீத்ரூ கண்டெய்னராக இருக்கிறதுனால இன்னுமே ஈஸியாக இருக்கும் நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் போனால் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி வாங்கலான்னு தான் இருக்கேன். இதில் ஒரே ஒரு ட்ராபேக்காக இருக்கிறது, நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி நம்ம பட்டுருச்சுன்னா அந்த கிளாஸ்க்கும் இந்த ஸ்டீலுக்கும் நடுவில் தண்ணி போயிடுச்சுன்னா துரு பிடிக்கும். அதனால் மூடி மட்டும் ரொம்ப சோப்லாம் போட்டு தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணாமல் டக்குன்னு கழுவி தொடச்சிட்டா ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் வந்து மாவு ஏதாவது கொட்டி வைக்கிறதுக்கு தான் இது வாங்கியிருக்கேன். இதோட விலை 179 rupees. அடுத்தது இந்த மேசன் ஜார். இது வந்து ஹன்சிகா வந்து வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. இதோட ஸ்ட்ரா வந்து இதை தான் தேடிட்டு இருந்தேன், பாப்பா எங்கேயோ எடுத்து போட்டுட்டாங்க. இதோட விலை 79 rupees. இந்த வாட்டி டிமார்ட்டில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸுமே ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
நட்ஸை போட்டு வைக்கிறதுக்கு தான் நான் இது வாங்கினேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அதுவுமே வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, அதனால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 3 வாங்கியிருக்கேன், கிளாஸ் கண்டெய்னர்ஸ். இதோட லிட் எல்லாமே வுட்டில் தான் இருக்குது. ஏர் டைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வுட்டுக்குள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்ம இது வாஷ் பண்ண முடியாது. தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இதுவுமே வந்து நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸாக எதுவுமே ஸ்டோர் பண்ணாமல் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக ஸ்டோர் பண்ணால் இது லைஃப் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த முறுக்கு பிழியறது. இது ரொம்ப நாளாக நான் பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் அம்மா இதுக்கு முன்னாடி தான் டிமார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தாங்க இடியாப்பம் பிழியறது, அந்த ஓல்டு மாடல். ஆனால் அதில் புழியறப்போ கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்குது. சரி, அம்மா கிட்ட நான் தான் சொன்னேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் வாங்கினோம். இடியாப்பம் பிழியறதோட விலை 249 rupees. என்கிட்ட வந்து பாத்திரம் ரொம்ப இருக்காது. அம்மா சமைக்கிற நேரத்தில் ஜூஸ் போடணுன்னா பாத்திரம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. சரி, அதுக்காக இது செப்பரேட்டாக ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே நினச்சேன். அப்படி பார்த்தா எனக்கு கிளாஸ்லேயே இது இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு எடுத்துட்டேன். நல்ல ஒரு வெயிட்டான கண்டெய்னர் தான் இது. மூடி வந்து பிளாஸ்டிக்கில் இருந்தது. இதில் அழகாக தண்ணி கூட பிடிச்சி நம்ம டைனிங் டேபிளில் வச்சாலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஜக்கோட ப்ரைஸ் டேக் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. இது மட்டும் விலை தெரியல. அடுத்தது 2 பிளான்டர் வாங்கியிருந்தேன். ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு நான் இதெல்லாம் வாங்கி. சரி, இப்போ புதுசாக ஏதாவது செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக விலையும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நான் இது முன்னாடிலாம் வாங்கும்போது 150 rupees கிட்ட இருக்கும். நர்சரியில் வாங்கும்போது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நான் டிமார்ட்டில் பார்க்கும்போது 79 rupees தான் போட்டிருந்தாங்க. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது, நல்லா ஸ்டர்டியாக இருந்தது பிளாஸ்டிக். இது மாதிரி 2 வாங்கினேன். நிறைய பொருளோட விலை வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. வெளியே கண்டிப்பாக நம்ம அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கவே முடியாது. இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம்ன்றதுனால லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அது கூட ஸ்டேஷ்னரிஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில், இதெல்லாம் நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக வெளியே வாங்குறத விட இங்கே வந்து விலை ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸ்கூல் பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ்லாம் கூட அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.